ஒரு மேட்ச் பார்க்க நான் ஸ்டேடியம் போனேன். வாசல்ல ஒரு வாலண்டியர் ஒரே இடத்துல நின்னு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திட்டு இருந்தாரு. சிலர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிச்சாரு. சரியான வாசலுக்கு மக்களை சுட்டி காட்டி அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு உள்ள மேட்ச் பார்க்க அவசரமா போனாங்க. ஆனா அவர் முழு நேரமும் வெளியே நின்னு மத்தவங்கள உள்ள அனுப்ப உதவியா இருந்தாரு. அவர் கடைசி வரைக்கும் மேட்ச பார்க்கல, அந்த அனுபவத்தை அனுபவிக்கவும் இல்லை. அந்த கணம் என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. அது என்ன ஒரு முக்கியமான விஷயத்த நினைக்க வச்சுது. ஒருபோதும் சைன்போர்ட் போன்ற நபரா ஆகிராதீங்க. ஒரு சைன்போர்ட் திசைகளை காட்டும், எங்க நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லும், நேரம், தேதி, இடம், எல்லா விவரங்களையும் பட்டியலிடும். ஆனா அது ஒருபோதும் உள்ள போகிறது இல்ல. அது ஒரே இடத்துல நின்னு மத்தவங்கள முன்னேற வைக்க உதவுது. தானும் மாறாமலே இருக்குது. சில சமயங்கள்ல நம்ம உணராமலேயே வாழ்க்கை நம்மளை அப்படியே ஆக முயற்சிக்குது. நம்ம அறிவை சேகரிக்கிறோம், விவேகமா பேசுறோம், மத்தவங்கள வழி நடத்துறோம், அவங்க லட்சிய பாதைய சுட்டி காட்டுறோம். ஆனா நம்ம அந்த பாதையில நடக்கிறது இல்ல. கடவுளை பத்தி அறிஞ்சு அவரை மத்தவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா நம்ம அவரை உண்மையா சந்திக்காம இருப்போம். அவரோட நெருக்கமான உறவு வைக்காம இருப்போம். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தகவல் கொடுக்கறது மட்டும் போதாது, நம்ம மாற்றம் அடையணும். மாற்றம் இல்லாம திருப்தி அடையாதீங்க. நம்பிக்கையை நோக்கி மற்றவங்களை வழி நடத்துறது மட்டும் போதாது, நீங்களே அந்த பாதையில புகுந்து செல்லுங்க. கடவுளை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது மட்டும் போதாது, அவரை தனிப்பட்ட முறையில அனுபவிங்க. உண்மையான ஞானம் உலக பிரகாரமான புத்தகங்களை படிச்சு வரதில்ல. நானே வழின்னு சொல்றவரோட நம்ம ஒரு உண்மையான உறவு வச்சிருக்கோமே, அங்க இருந்துதான் ஞானம் பெருகி வருது. ஞானத்தோட செயல்படுங்க. தேவ மனுஷராகிய பவுல் சொல்றத கேளுங்க. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். நீங்க எதை செஞ்சாலும் சைன்போர்டா இருக்காதீங்க, உள்ள சொல்லும் நபரா இருங்க.